ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி குக் ஈஸி ஈட் டேஸ்டி சேனலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய லாஸ்ட் வீடியோ சிக்கன் உப்பேரிக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறையா வியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி இந்த தடவையும் எல்லாத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: வஞ்சிரம் மீன் ஒரு 1/4 கிலோ, கடுகு, வெந்தயம், மாங்காய், பச்சை மிளகாய் 1, பூண்டு இஞ்சி பொடியாக அரிந்தது, தக்காளி 2, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, கறிவேப்பிலை, புளி, நல்லெண்ணெய். இப்போ நீங்கள் இந்த தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தக்காளி இந்த நடுவில் உடையாமல் இருக்கும். சில சமயம் அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ நம்ம இப்போ எப்படி குழம்பு தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெயை நல்லா சூடாக கடாயானதுக்கப்புறம் ஊற்றிட்டு அதில் ஃபஸ்ட்டு வெந்தயம், அப்புறம் கடுகு தாளிச்சுக்கோங்க. அது பொரிஞ்சு வரட்டும். வெடிச்சிருச்சு. இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் 1 பை 1 போட்டுட்டு நல்லா வதங்க விடுங்க. இதில் பெரிய ஈஸி விஷயந்தான், எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் அதில் நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூளும் போட்டுக்கணும். அதுதான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். இந்த மல்லித்தூள் நான் வீட்டிலையே வறுத்துட்டு அரைக்க கொடுத்துக்கிறேன். வெளியிலேருந்து மல்லித்தூள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி மரமரமரான இருக்கும். அது நல்லாவே இருக்காது. ஸோ நான் வீட்டில் தான் மல்லி வாங்கி வறுத்து அரைச்சிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தக்காளி அரைச்சி வச்சதையும் போட்டு வதக்கிடுங்க. அது சீக்கிரமே வெந்துடும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கலரும் கொடுக்கும். தக்காளி இப்படி வதக்கும் போது நாட்டு தக்காளி விடையும் இதுக்கு பெங்களூர் தக்காளினா புளிப்பு நிறையா வராது. இது கூட மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வதக்கிக்கோங்க. சிலவங்களாம் நிறைய எண்ணெயை ஊற்றி அப்படியே வதன்னு வதக்குவாங்க. அது நல்லதே கிடையாது உடம்புக்கு, இல்லையா? ஸோ இதுவே சில பேர் சொல்லுவாங்க நிறைய எண்ணெய். ஆனால் இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் எல்லாம் வதங்கி வர நல்லாயிருக்கும். இப்போ இந்த வதங்கினதில் கொஞ்சம் அந்த புளியை ஊற்றிக்கோங்க. நான் இந்த மீன் துண்டு எப்படி தெரியுதுன்னா, நான் எப்போவுமே மீனை கழுகுனதுக்கப்புறம் புளி அதில் பிழிஞ்சு வச்சுருவேன். ஸோ தட் மீன் கெட்டு போகாது. அதனால் அது மாதிரி வச்சுருந்தேன். அதனால தான் அது அப்படி தெரியுது. நீங்கள் அந்த மீன் துண்டை இப்போ அதில் போட்டுட்டு மாங்காவையும் போட்டுருங்க. போட்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். எப்போவுமே கல்லுப்பு போட்டுட்டு இது கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளார நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு சீக்ரெட்டான விஷயம் இருக்குது. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதுவும் நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் எப்போவுமே வெறுமா இப்படி பண்ணதை விட ஒரு சின்ன ஒரு மசாலா ஒன்று இருக்குது. அதையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், நல்ல வாசனையும் கொடுக்கும். அதனால் இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கடாயை எடுத்து சுட பண்ணிக்கோங்க. அதில் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 மணி மிளகு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா செவக்க பொரித்து எடுத்துக்கோங்க. வெறுமா எண்ணெய் ஊற்றக்கூடாது, வெறுமா அப்படியே நல்லா கடாயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெந்தயம்லாம் அப்படியே தெறிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் கரெக்டாக பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெந்தயம் செகந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா, செவப்பாயிடுச்சு. வெந்தயம் தெரிச்சிரும். அப்படி தெரிக்கும்போது தான் அது கரெக்டாக அது பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் அதை இடிக்கணும். நம்ம இது கூட வேணால் நீங்கள் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், வெந்தயம் நல்லா தெரிச்சு வருது. இப்போ இதை நம்ம உரலில் போட்டு இடிச்சுக்கலாம்.
இடிச்சிட்டு இந்த இந்த மசாலா வந்துட்டு இந்த குழம்புல வந்து தூவிக்கோங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் மாதிரியே ஃபீல் ஆகும். இது போட்டிங்கன்னா அது நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி விடும். நல்லா இது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்துட்டு எண்ணெய் கக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் அவ்வளோதான் ஊற்றிருக்கோம். அதுக்கு மேலே வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. பாருங்கள், மீன் ஒன்றும் உடையவே இல்லை பாருங்கள். அழகாக அப்படியே நிற்கிது. மாங்காவும் நல்லா கிளாஸியாக இருக்குது பாருங்கள். குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், மீன் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ஃபேவரட் குழம்பு இது. இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு லைக் போடுங்க.